இந்து ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த பெண். பிறந்த நாளிலிருந்தே அவளின் முகத்தில் ஒரு விசித்திரமான அழகு இருந்தது. அது சாதாரண அழகு இல்லை, யாரைக் கண்டாலும் ஒரு நிமிடம் தங்க வைத்து பார்க்க வைக்கும் மாயம் போல. அவள் சிரித்தால் அந்த சிரிப்பு குழந்தையின் தூய்மையை நினைவூட்டும். கிராமத்து மக்கள் எல்லோரும் அவளை பார்த்தாலே மனம் குளிர்ந்து போய்விடும். இந்துவின் சிரிப்பு பார்த்தால் நாளே நல்லா போகும் என்று பெரியவர்கள் கூட சொல்லிக்கொள்வார்கள். காலம் செல்லச் செல்ல இந்துவின் அழகு மட்டும் இல்லை, அவளின் மனசும் அதே அளவுக்கு அழகாக வளர்ந்தது. யாராவது கஷ்டப்பட்டால் அவள் அருகில் போய் உதவி செய்யும். ஒரு குழந்தை அழுதாலும் அவள் சிரித்து பேசினால் அது அமைதியாகிவிடும். அவளின் அன்பு, பரிவு, மென்மையான குரல் இவை எல்லாம் சேர்ந்து அவளை ஒரு சாதாரண பெண்ணாக இல்லாமல் கிராமத்தின் ஒரு சிறப்பு முகமாக மாற்றின. பலர் அவளை பார்த்து ரசித்தாலும் இந்து எப்போதும் தன் எளிமையை மறக்கவில்லை. ஒரு நாள் அந்த கிராமத்திற்கு வெளியே இருந்தவர்கள் கூட இந்துவை பற்றி கேட்டு வர ஆரம்பித்தார்கள். அவளின் அழகு மட்டும் இல்லாமல் அவளின் நல்ல மனசுதான் எல்லோரையும் ஈர்த்தது. ஆனால் இந்து புகழும் பாராட்டுகளும் வந்தாலும் தன் வேர்களை விட்டு போகவில்லை. என் மகிழ்ச்சி இந்த கிராமத்தில்தான் என்று அவள் எப்போதும் சொல்வாள். அவளின் சிரிப்பும் அன்பும் அந்த கிராமத்தை ஒரு அழகான நினைவாக மாற்றியது. இந்து இருந்ததாலே அந்த இடம் இன்னும் உயிரோடு இருந்தது. இந்து வளர வளர அவளின் அழகு இன்னும் தீவிரமாக மிளிரத் தொடங்கியது. ஒரு காலத்தில் கிராம மக்கள் பாராட்டிய அந்த சிரிப்பு இப்போது பலரின் கவனத்தை ஈர்க்கும் ஒரு வலிமையாக மாறியது. ஆனால் அந்த அழகை அனைவரும் அன்பாக ரசித்தபோதும் அவளின் தந்தை அதை வேறொரு விதமாக பார்க்க ஆரம்பித்தான். அவனுக்கு இந்து ஒரு மகள் மட்டுமல்ல, அவன் உயர்வுக்கான ஒரு வாய்ப்பாக மாறினாள். தந்தையின் மனதில் மெதுவாக ஒரு மாற்றம் உருவானது. கிராமத்தில் தனது நிலையை உயர்த்திக் கொள்ள இந்துவின் அழகை ஒரு கருவியாக பயன்படுத்தலாம் என்ற எண்ணம் அவனை பிடித்துக்கொண்டது. பெரியவர்கள், பணக்காரர்கள், அதிகாரம் கொண்டவர்கள் இவர்களிடம் அவளை காட்டி அவர்களின் பாராட்டையும் ஆதரவையும் பெற்றுக்கொள்ள அவன் முயன்றான். இந்து ஒரு மனிதராக அல்ல, ஒரு அழகின் அடையாளம் போலவே நடத்தப்பட ஆரம்பித்தாள். காலம் செல்லச் செல்ல அந்த எண்ணம் இன்னும் தீவிரமானது. தந்தை சில சந்தர்ப்பங்களில் இந்துவின் அழகை ஒரு சூதாட்டம் போல பயன்படுத்தினான். அவளின் அழகை வைத்து உறவுகளை உருவாக்கி தனது நிலையை உயர்த்திக் கொண்டான். கிராமத்தில் அவனுக்கு ஒரு மதிப்பு உருவானது, ஆனால் அந்த மதிப்பு இந்துவின் உள்ளத்தை மெதுவாக காயப்படுத்தியது. அவள் சிரித்தாலும் அந்த சிரிப்பின் பின்னால் ஒரு அமைதியான வேதனை மறைந்திருந்தது. இந்து தனது உள்ளத்தில் பல கேள்விகளை தாங்கிக் கொண்டாள். என் அழகு என் வாழ்க்கையை கட்டுப்படுத்த வேண்டுமா என்ற எண்ணம் அவளை துரத்தியது. தந்தையின் ஆசை, சமூகத்தின் பார்வை இவை அனைத்தும் சேர்ந்து அவளை ஒரு சிறை போல சுற்றி நின்றன. ஆனால் அந்த சிறையில் கூட அவளின் மனசு தன்னுடைய சுதந்திரத்தை தேடிக்கொண்டே இருந்தது. ஒரு நாள் இந்து தன் வாழ்க்கையை தானே தீர்மானிக்க வேண்டும் என்று முடிவு செய்தாள். அவள் ஒரு அழகு மட்டும் அல்ல, ஒரு மனிதர், ஒரு உணர்வு, ஒரு சுயம் என்று அவள் உணர்ந்தாள். தந்தை கட்டிய உலகத்தை விட்டு வெளியேறி தன் பாதையை தேட ஆரம்பித்தாள். அந்த முடிவு அவளுக்கு எளிதானது இல்லை, ஆனால் அதுதான் அவளின் உண்மையான வாழ்க்கையின் தொடக்கம் ஆனது. இந்து ஒரு நாள் தன்னுள் அடங்கிக் கிடந்த கேள்விகளை எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் நேராக தந்தையிடம் சென்றாள். அவள் கண்களில் கோபமும் வேதனையும் கலந்திருந்தது. அப்பா, நீ என்னை எப்படி பயன்படுத்துறேன்னு உனக்கு தெரியாதா? இது சரியா என்று அவள் கேள்வி கேட்டாள். அந்த வார்த்தைகள் அவளின் உள்ளத்தில் எத்தனை நாளாக காயமாக இருந்ததோ அவை இப்போது வெளிவந்தன. தந்தை அவளை அமைதியாக பார்த்தான். அவனுக்கு அது பெரிய விஷயமாகவே தோன்றவில்லை. ஒரு சிரிப்புடன், இது எல்லாம் வாழ்க்கையில ஒரு விளையாட்டு மாதிரிதான் இந்து, நீ அதை கஷ்டப்பட வேண்டியதில்லை என்று சொன்னான். அவன் குரலில் ஒரு அலட்சியம் இருந்தது. இந்துவின் வேதனையை அவன் உணரவே இல்லை. விளையாட்டு என்று இந்து அதிர்ச்சியுடன் கேட்டாள். என் வாழ்க்கை, என் மரியாதை, இது உனக்கு ஒரு விளையாட்டா? அவள் குரல் நடுங்கியது. அவள் பேசும்போது அவளின் கண்களில் நீர் வழிந்தது.
அவள் இதுவரை அமைதியாக இருந்தது எல்லாம் அந்த ஒரு தருணத்தில் உடைந்து போனது. தந்தை இன்னும் தன் நிலைப்பாட்டை மாற்றவில்லை. நம்ம நிலை உயரணும் என்றால் சில விஷயங்களை விட்டுக் கொடுக்கணும். இது உனக்கு புரியல என்று அவன் சொன்னான். அவனுக்கு அது ஒரு தந்திரம், ஒரு வழி. ஆனால் இந்துவுக்கு அது அவளின் சுயத்தை இழப்பது போல இருந்தது. அந்த நொடியில் இந்து ஒரு பெரிய உண்மையை உணர்ந்தாள். அவளின் தந்தை அவளை ஒரு மனிதராக பார்க்கவில்லை, ஒரு வாய்ப்பாக மட்டுமே பார்த்தான். அந்த உண்மை அவளின் மனதை உடைத்தாலும் அதே நேரத்தில் அவளுக்குள் ஒரு வலிமையையும் கொடுத்தது. இனி அவள் அமைதியாக இருக்க மாட்டேன் என்று தீர்மானித்தாள். அவள் வாழ்க்கை யாருடைய விளையாட்டும் அல்ல என்று நிரூபிக்க அவள் உள்ளத்தில் ஒரு தீப்பொறி எரியத் தொடங்கியது. இந்து திருமண வயதை அடைந்த நாள் வந்தது. அவளின் தந்தை தனது கணக்குகளும் ஆசைகளும் நிறைந்த மனதுடன் அவளுக்கான திருமணத்தை முடிவு செய்தான். அந்த நாள் இந்துவின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. ஆனால் அது சுதந்திரத்தின் தொடக்கம் அல்ல. திருமணம் நடந்தது. அவள் ஒரு புதிய வீட்டிற்கு போனாள். ஆனால் அந்த வீடு கூட அவளுக்கான இடமாக மாறவில்லை. ஏனெனில் அவளின் வாழ்க்கை இன்னும் தந்தையின் கட்டுப்பாட்டிலேயே இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு ஜோதிடர் ஒரு விசித்திரமான விஷயத்தை சொன்னான். இந்துவின் நட்சத்திரம்தான் இந்த குடும்பத்தின் செழிப்புக்கு காரணம் என்றான். அவள் திருமணம் செய்துவிட்டால் அந்த செழிப்பு இழந்துவிடும். இந்த வார்த்தைகள் அவளின் தந்தையின் மனதில் ஒரு புதிய பயத்தை விதைத்தது. அவளின் வாழ்க்கையை விட அவளின் நட்சத்திரம் முக்கியமாய் மாறியது. அவள் ஒரு மகள் இல்லை, ஒரு சக்தி மாதிரி மட்டுமே அவனுக்கு பட்டாள். அதனால் திருமணமான பிறகும் இந்துவை தன் கட்டுப்பாட்டிலேயே வைத்துக்கொள்ள முடிவு செய்தான். அவள் கணவரின் வீட்டுக்கும் தந்தையின் வீட்டுக்கும் இடையில் ஒரு பாலம் போல சிக்கிக்கொண்டாள். அவளுக்கு எங்கும் முழு உரிமை கிடைக்கவில்லை. இந்து அந்த நிலையை ஏற்றுக்கொண்டாள். அவள் சண்டையிடவில்லை, எதிர்க்கவில்லை. அவள் அமைதியாக தாங்கிக் கொண்டாள். ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு புயல் இருந்தது. தந்தையும் கணவரும் இடையே வந்த முரண்பாடுகள் அவளின் மனதை நொறுக்கின. அவள் எதற்காக வாழ்கிறேன் என்று கூட அவளுக்கே தெரியாமல் போனது. வருடங்கள் கடந்து சென்றன. அவள் வாழ்க்கை ஒரே மாதிரி வட்டமாகச் சுற்றி கொண்டே இருந்தது. அவள் சிரித்தாலும் அது ஒரு உண்மையான சிரிப்பு இல்லை. ஒரு இரவு அனைவரும் தூங்கியபோது இந்து மட்டும் விழித்திருந்தாள். அவள் தனது வாழ்க்கையைப் பற்றி சிந்திக்கத் தொடங்கினாள். அந்த அமைதியில் அவள் மனசு பேச ஆரம்பித்தது. இந்த வாழ்க்கையை எனக்கு என் பெற்றோர் தந்தார்கள் என்று அவள் எண்ணினாள். அதில் தவறு என்ன என்று தன்னைத்தானே கேட்டாள். அவள் உள்ளம் குழப்பமாயிருந்தது. அதே நேரத்தில் ஒரு உண்மை அவளுக்குள் தெளிவாயிற்று. என் நட்சத்திரம், என் அழகு, இவையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்தக்கூடாது. அவள் அந்த சுமையை உணர்ந்தாள். அந்த இரவே இந்து ஒரு முடிவு எடுத்தாள். அது அவளின் வாழ்க்கையை மாற்றும் முடிவு. அவள் இனி அந்த நட்சத்திரத்தின் சுமையை சுமக்க மாட்டேன் என்று தீர்மானித்தாள். அடுத்த நாள் அவள் தந்தையிடம் சென்றாள். அவள் அமைதியாக இருந்தாலும் அவளின் கண்களில் ஒரு உறுதி இருந்தது. இந்த நட்சத்திரமும் இந்த செழிப்பும் உங்களுக்குத்தான் என்றாள். நீங்கள் இதை உங்கள் விருப்பப்படி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் என்னை விடுதலை செய்யுங்கள் என்று அவள் சொன்னாள். அந்த வார்த்தைகள் அவளின் உள்ளத்தின் குரல். தந்தை அந்த வார்த்தைகளை கேட்டபோது அவன் உடைந்து போனான். அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. அவள் இல்லாமல் அந்த சக்தியும் அர்த்தமில்லாததாக மாறியது. அவனுக்கு புரிந்தது, அது ஒரு நட்சத்திரம் இல்லை, அது இந்துவின் உயிர், அவளின் உணர்வு. இந்து மெதுவாக அந்த இடத்தை விட்டு வெளியேறினாள். அவள் மனசு லேசாகியது. பல வருடங்களாக அவள் சுமந்த சுமை இறங்கிவிட்டது. அவள் தனது கணவருடன் தனது வாழ்க்கையை மீண்டும் தொடங்கினாள். இந்த முறை அது யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை. அது அவளுடைய வாழ்க்கை. அவள் கடந்த காலத்தை மறக்கவில்லை, ஆனால் அதை சுமையாக சுமக்கவில்லை. அது ஒரு பாடமாக மட்டும் இருந்தது. இப்போது இந்து சிரிக்கிறாள். அந்த சிரிப்பு இப்போது உண்மையானது. அது யாருக்காகவும் அல்ல, அவளுக்காகவே. அவள் வாழ்கிறாள், ஒரு நட்சத்திரம் இல்லாமல், ஒரு சுமை இல்லாமல், ஆனால் முழுமையான சுதந்திரத்துடன்.
இந்து தனது வாழ்க்கையை சுதந்திரமாக மாற்றிக்கொண்ட பிறகு ஒரு பெண் குழந்தைக்கு தாயானாள். அந்த சிறிய உயிரை முதன்முதலில் கையில் எடுத்தபோது அவளின் கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் அது வேதனையின் கண்ணீர் இல்லை, ஒரு வாக்குறுதியின் கண்ணீர். இந்த குழந்தை என் வாழ்க்கையைப் போல இருக்கக்கூடாது என்று அவள் மனதில் உறுதியெடுத்தாள். அவள் அனுபவித்த துன்பம், கட்டுப்பாடு, சுமை, அவை எதுவும் இந்த குழந்தையை தொடக்கூடாது என்று முடிவு செய்தாள். அவள் தனது மகளுக்கு சுதந்திரத்தை கொடுத்தாள். அது வெறும் சுதந்திரம் அல்ல, சரியான வழியில் பறக்க கற்றுக் கொடுத்த சுதந்திரம். பறக்கணும், ஆனால் உன் திசையை நீயே தேர்ந்தெடுக்கணும் என்று அவள் சொல்லிக் கொடுத்தாள். மகள் வளர்ந்தாள். அவளின் கண்களில் ஒரு ஒளி இருந்தது. அது கட்டுப்பாடின்றி வளர்ந்த நம்பிக்கை. இந்துவுக்கு ஒரு உண்மை மெதுவாக புரிந்தது. பெண் குழந்தைகள் பலருக்கு செழிப்பின் நட்சத்திரம் என்று சொல்லப்படும். ஆனால் அந்த நட்சத்திரத்தின் பின்னால் எத்தனை அழுத்தங்கள் மறைந்து இருக்கின்றன என்று யாரும் பேசவில்லை. ஒரு பெண்ணின் அழகு, திறமை, தன்மை, இவை எல்லாம் சிலரின் ஆசைக்கு ஒரு கருவியாக மாறும்போது அந்த நட்சத்திரம் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு சுமையாக மாறிவிடுகிறது. இந்து அதை மாற்ற முடிவு செய்தாள். அவள் தனது மகளை ஒரு நட்சத்திரம் என்று அல்ல, ஒரு மனிதர் என்று வளர்த்தாள். அவளுக்கு தேர்வு செய்யும் உரிமையை கொடுத்தாள், தவறு செய்யும் உரிமையையும் கொடுத்தாள். அதை சரி செய்வதற்கான துணிவையும் கற்றுக் கொடுத்தாள். மகள் பறந்தாள். அவள் விரும்பிய வாழ்க்கைக்குள், யாருடைய கனவாக அல்ல, தன் கனவாக. அந்த நாளில் இந்து அமைதியாக சிரித்தாள். அவள் உடைந்த சுழற்சி மீண்டும் உருவாகவில்லை. அவள் உருவாக்கியது ஒரு புதிய வழி, கற்றுக்கொள்ளும் பாடம். பெண் குழந்தைகள் செழிப்பின் நட்சத்திரம் அல்ல, அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் உரிமையாளர்கள். அவர்களை ஒரு சின்னமாக மாற்றாதீர்கள், அவர்களை மனிதர்களாக வாழவிடுங்கள். ஒரு காலத்தில் உற்சாகமாக இருந்த அவன் நடை இப்போது மெதுவானதாக மாறியது. அந்த அமைதியான நாட்களில் அவன் கடந்த காலம் அவனை தேடி வந்தது. ஒரு நாள் தனியாக அமர்ந்திருந்தபோது இந்துவின் முகம் அவன் நினைவில் தெளிவாக தோன்றியது. அவள் சிரிப்பு, அவள் கண்களில் இருந்த காயம், அவள் கேட்ட கேள்விகள், அவன் பதில் சொல்லாமல் தவிர்த்தவை. அந்த நினைவுகள் அவனை அமைதியாக இருக்க விடவில்லை. நான் என்ன செய்தேன் என்று அவன் மனசு கேட்க ஆரம்பித்தது. அவன் தனது செயல்களை நினைத்தபோது அவனுக்குள் ஒரு கசப்பான உண்மை எழுந்தது. அவன் ஒரு தந்தையாக இல்லாமல் ஒரு சுயநலமான மனிதராக நடந்து கொண்டான். அவன் மகளின் வாழ்க்கையை, அவள் உணர்வுகளை, அவள் சுதந்திரத்தை அவனுடைய ஆசைக்காக பயன்படுத்தியதை அவன் உணர்ந்தான். அது நான் இல்ல, அது என்னுள் இருந்த ஒரு பேய் என்று அவன் தன்னிடம் சொன்னான். ஆனால் அந்த பேய் வேறு யாருமில்லை, அவனே தான் என்று அவனுக்கு புரிந்தது. அவன் தனது நிழலை பார்த்தபோது அதில் ஒரு மனிதன் இல்லை, ஒரு தவறு மட்டுமே தெரிந்தது. அவனுடைய கண்களில் கண்ணீர் வந்தது. அது வயதின் பலவீனம் இல்லை, மனசின் வருத்தம். அவன் இழந்தது செழிப்பு இல்லை, தனது மகள்தான் என்று அவன் உணர்ந்தான். அந்த நாள் அவன் அமைதியாக ஒரு முடிவு எடுத்தான். கடந்த காலத்தை மாற்ற முடியாது, ஆனால் அதை ஒப்புக்கொள்ள முடியும். அவன் தன் உள்ளத்தில் மன்னிப்பு கேட்டான், இந்துவிடமும் தன்னிடமும். அந்த உணர்வு அவனை நிம்மதியாக்கவில்லை, ஆனால் உண்மையை ஏற்றுக்கொண்டதால் அவன் உள்ளம் சிறிது லேசானது.